வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க டெக் ஆப்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி என்னோட கையில் இருக்க பார்த்தீங்கன்னா போல்ட் ஆடியோ தரப்புலேருந்து கிளாரிட்டி 1 அப்படிங்கிற ஒரு புது டிடபிள்யூஎஸை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுதான் நம்ம கையில் இருக்குது, ரிவ்யூட்டாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் கிளாரிட்டி அப்படிங்கிறது போல்ட்டோட ஒரு புது சீரீஸ் ஆஃப் டிடபிள்யூஎஸ். இதில் நம்மளுக்கு ப்ரீமியம் டிடபிள்யூஎஸ்லாம் நிறையா வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் தான் இப்போ நம்ம கையில் இருக்குது. இந்த ப்ராடக்ட் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கேஸ், இப்போ அன்பாக்சிங் நம்ம பார்த்தோன்னா இதுதான் நம்மளுக்கு போல்ட்டில் தரக்கூடிய பாக்ஸு. போல்ட்டோட அஃபிஷியல் பேக்கிங் இது. போல்ட் வெப்சைட்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ப்ராடக்ட் வரும். நல்லா சீல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்ஸோட பேக் சைடில் இல்லை இஎன்சி இருக்கிறா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 30 மில்லிமீட்டருக்கான டிரைவர். அண்ட் பாக்ஸோட கீழ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸோட ஒரு இமேஜ் இருக்குது. 1 இயர்க்கான வாரண்டி கொடுத்துட்றாங்க. ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் பிராண்ட் இன் இந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா போல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம இந்த சீலை ஓப்பன் பண்ணிவிட்டு பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீலை ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணி போல்ட் இப்போ இந்த பேக்கிங் தான் ஃபாலோ பண்றாங்க. ஜஸ்ட் நீங்க ஸ்லைட் பண்ணா போதும், இந்த மாதிரி அழகா வந்துடும். அண்ட் இப்போ இந்த பாக்ஸுக்குள்ள நம்மளுக்கு ஆக்சசரிஸ், இயர்பட்ஸ் எல்லாமே வந்துடும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு QR கொடுத்துருப்பாங்க. இந்த QR ஸ்கேன் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வாரண்டி உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் உள்ள ப்ளூ கலர்ல யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. கிளாரிட்டி 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல இந்த டிடபிள்யூஸோட எல்லா ஸ்பெக்குமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் USB-C to USB கேபிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பிரைடட் கேபிள்லாம் நார்மல் கேபிள் தான். அண்ட் 2 சைஸ்ல எக்ஸ்ட்ரா இயர் டிப்பும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தமா 3 இயர் டிப் உங்களுக்கு வரும். அண்ட் இப்போ நம்ம டிடபிள்யூஎஸ் போயிட்டோம்னா இந்த மாதிரியான பேக்கிங்ல தான் வருது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ராப்பர் மாதிரியும் போட்டிருக்காங்க. இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு செம்ம கிளாஸியா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இது ஒரு டூயல் டிசைன் அப்படிங்கிற மாதிரி போல்ட் வந்து மென்ஷன் பண்றாங்க. அண்ட் பின் பக்கத்துல பார்த்தீங்கன்னா எதுவுமே மென்ஷன் பண்ணல. அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு LED லைட்டுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உள்ள இயர்பட்ஸ் இப்படி ஃப்ரண்ட்ல ஓப்பன் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸ் பார்க்குற கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. இயர்பட்ஸ் வெயிட்டாக இருக்குது. அட் த சேம் டைம் அந்த ஷேப்புமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஓகே கேஸ், இப்போ அன்பாக்சிங் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ இந்த போல்ட்டோட கிளாரிட்டி 1 வந்தோன்னா இதுதான் டிசைன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு டிசைன் சூப்பராக இருக்குதுங்க. அண்ட் இது வந்து லிக்விட் மெட்டல் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சீரியஸ்லி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அட் சேம் டைம் கையில் எடுக்கிறதுக்கு நல்லா இன் அண்ட் ஃபீல் இருக்குது. வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லைட் இண்டிகேஷனும் கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி டிடபிள்யூஎஸ்ஸையும் ஒரு சின்ன லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே உங்களுக்கு பேரிங்கில் இருக்கா, ஆனில் இருக்கா, ஆஃபில் இருக்கா எல்லாமே பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெல்ட்னு வரும்போது ஃபுல்லி பிளாஸ்டிக் தாங்க. பட் இருந்தாலும் கையில் எடுக்கும்போது நல்லா சாலிடாகவே ஃபீல் ஆகுது. எந்த குறையும் நான் பெருசாக சொல்ல மாட்டேன். ஸ்டூடியோ கிரேட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறதாவும் போல்ட் ஆடியோ தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் அடுத்தபடியாக நம்ம ஃபிட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிடபிள்யூஎஸ் நம்மளுக்கு காதில் போடுறதுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுங்க. எந்த கம்பேர்ட்டும் நான் சொல்ல மாட்டேன். மெயினாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்ட் நம்மளுக்கு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா பட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. இதோட டிசைனுமே பார்க்குறதுக்கு பட்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இல்லையா? அதை நீங்கள் காதில் போடும்போது கரெக்டாக அந்த இடத்துல வந்து உட்காருது. ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ENC அவைலபிளாக இருக்கிறதுனால உங்களுக்கு காதில் போட்டோன்னே ஒரு சின்ன நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. இது பேசிக்காக ENCங்கிறது காதில் எதையாச்சும் நம்ம வச்சோன்னா அடைச்ச மாதிரி இருக்கும். அதுதான் ENC. அண்ட் நம்ம போட்டோடனே பார்த்தீங்கன்னா பேரிங் ஆன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் எல்லாமே இதில் வந்துடுது. அண்ட் அடுத்தபடியாக இந்த டிடபிள்யூஎஸ்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.4 கொடுத்துருக்காங்க. ரொம்பவே லேட்டஸ்ட், நல்ல ரேஞ்சு கிடைக்குது. நான் இந்த ரூமில் இருக்கேன், அந்த பெட்ரூமுக்கு போய் நான் வந்து சாங் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். அப்போ கூட கிளியராக கேட்டுச்சு. ஸோ ரேஞ்ச் நல்லா கிடைக்குது. பேட்டரி செம்மையா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்றாங்க ப்ளூடூத் 5.4ல. அண்ட் தென் இதில் நம்மளுக்கு வழக்கமாக ஒரு போல்ட் ஆடியோ ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதில் உங்களுக்கு டூயல் டிவைஸ் பேரிங் அப்படிங்கிறது இருக்கும். அது இந்த இயர்ஃபோன்லேயும் இருக்குது. டூயல் டிவைஸ் பேரிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நான் வந்து ஒரு ஃபோனில் கனெக்ட் பண்ணுறேன், இன்னொரு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டுத்துலேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வந்து டேரெக்டாக அப்படியே ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ லேப்டாப்பில் ஒரு சாங் ப்ளே பண்ணுறேன், அதை பாஸ் பண்ணிவிட்டு யூடியூப் வீடியோ ஃபோனில் பார்க்குறேன் அப்படின்னா சைமல்டேனியஸாக நான் அடிக்கடி பேரிங் வந்து மாற்ற தேவையில்லை. கனெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இங்கே பாஸ் பண்ணால் இங்கே ப்ளே ஆகும், இங்கே பாஸ் பண்ணால் அங்கே ப்ளே ஆகும். அந்த மாதிரி இருக்கும். ரெண்டு டிவைஸ் சேம் டைமில் கனெக்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணுறவங்களுக்கு, அதாவது ஃபோன் டு லேப்டாப் அடிக்கடி மாற்றி இயர்ஃபோனை யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபீச்சர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்தபடியாக இந்த டிடபிள்யூஎஸ் நம்மளுக்கு டச் கண்ட்ரோல் வந்துடுது. வழக்கம் போல் ஒரு டிடபிள்யூஎஸ்ல என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்கும், உங்களுக்கு ப்ளே, பாஸ் இருக்கும், வாய்ஸ் அசிஸ்டன்ட், கூகுள் அசிஸ்டன்ட், சிரி சப்போர்ட் பண்ணுது. அண்ட் தென் இதில் நம்மளுக்கு கேமிங் மோடும் இருக்குது. நீங்கள் 4 டைம்ஸ் டேப் பண்ணிங்கன்னா கேமிங் மோட் எனேபிள் ஆகும். அண்ட் இந்த டிடபிள்யூஎஸ்ல கேமிங் மோட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, 40 மில்லி செகண்ட்ஸ்க்கான அல்ட்ரா லோ லேட்டன்சி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ கேமிங் விளையாடும் போது கொஞ்சம் உங்களுக்கு அந்த லேட்டன்சி கம்மியாக இருக்குது. ரொம்ப நாம வந்து உங்களுக்கு அதாவது 0 அளவுக்கு இல்லை, ஓகே ஓரளவுக்கு நமக்கு அந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வந்துடும். ஒரு இயர்ஃபோன் நம்ம வாங்குறோம் அப்படின்னா மெயினாக அதோட ஆடியோ குவாலிட்டியை நம்பி தான் எல்லாருமே வாங்குவாங்க. ஏன்னா ஹெட்ஃபோன் வாங்குறதே பாட்டு கேட்கறதுக்கு தான். அப்படி இருக்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூமெக்ஸ் டெக்னாலஜியோட ஒரு 13 மில்லிமீட்டருக்கான டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டிடபிள்யூஎஸ்ல. இதில் போல்ட்டோட சிக்னேச்சர் கிளாரிட்டி ஆடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொன்ன அளவுக்கு இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நீங்கள் பேஸ் லெவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இயர்ஃபோன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஸோ பேஸ் வந்து பக்காவாக இருந்துச்சு. பட் ஆடியோ குவாலிட்டி ஓவரால் பார்த்தீங்கன்னா டீசென்ட். அண்ட் நெக்ஸ்ட் மைக் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நம்மளுக்கு குவாட் மைக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாட் மைக் இருக்கிறதுனால ஆடியோ குவாலிட்டி கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். இருந்தாலும் ஒரு சாம்பிள் நான் ஜஸ்ட் உங்களுக்கு போட்டு காமிச்சிருந்தேன். எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்களே சொல்லுங்கள். போல்ட் கிளாரிட்டி உங்களோட ஆடியோ செக் தான் பண்ணிட்டு இருப்போம். நீங்களும் ஆடியோவை கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோ செம்மையாகவே இருக்குன்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குது ஆடியோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலி இந்த இயர்ஃபோனோட பேட்டரி லைஃப் அப்படின்னு வந்துட்டோம்னா 80 மணி நேரத்துக்கான பேட்டரி லைஃப் கொடுக்குறாங்க. ரொம்பவே அதிகங்க. அண்ட் இன்னொரு போல்ட் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கன்னா 3 மணி நேரம் ப்ளே பேக் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இது வரைக்கும் போல்ட் லான்ச் பண்ணதுலேயே ஃபாஸ்ட் சார்ஜிங் இவ்வளோ சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரே TWS இது தாங்க, கிளாரிட்டி வந்தாங்க. அண்ட் தென் இது ஃபுல் சார்ஜ் உங்களுக்கு பண்ணுறதுக்கு 40 மினிட்ஸ் அப்படிங்கிறது ஆகுது. ஸோ அதனால பேட்டரி லைஃப் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்லி நல்லா கிடைக்குது. அதனால பேட்டரி லைஃப்பில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த TWSல நமக்கு IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. லைட்டாக ஏதாச்சும் தண்ணி படுது இல்லாட்டி நீங்கள் வெளியில் மழையில் போகிறீங்க ஸ்வெட் ஆகுது அப்படின்னா இதில் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ IPX5 நம்மளுக்கு இதை கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த போல்ட் ஆடியோட கிளாரிட்டி ஒன்னோட ப்ரைஸிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1300 லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் ப்ரைஸ் இது ஃப்ளிப்கார்ட், அமேசான் அண்ட் போல்ட் ஆடியோட வெப்சைட்டில் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடச்சிருக்கு. 3 கலர் ஆப்ஷனில் இருக்குது. அண்ட் இந்த TWS பற்றி கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பேஸுக்கு கூடிய ஒரு TWS வேணும். அட் த சேம் டைம் எக்ஸ்ட்ரீம்லி ஒரு நல்ல பேட்டரி லைஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கிளாரிட்டி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீலை கண்டிப்பாக இதை கொடுத்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் டோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.